ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் வாரத்திலே தேவனை ஆராதிக்க ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்ததற்காக கர்த்தருக்கு மிகுந்த நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தொழுது கொள்ளுகிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆகவே வேதத்தின்படியாக நாமெல்லாம் பாக்கியமான ஜனங்கள். ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலை வேளையிலே அந்த பாக்கியம் உள்ள ஜனங்களாக இருக்கிற நாம் தேவனிடத்திலிருந்து நன்மை பெற்று நாம் தேவனுக்காக ஜீவிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம சபையில் ஒரு ஒரு யார் சொல்லலாம், ஒரு மினிஸ்டர், ஒரு மந்திரி இருக்கிறாருன்னு வச்சுக்குமே, நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம சபைக்கு ஒரு ஒரு அமைச்சர் வந்துட்டார், அமைச்சராக இருக்கிறார், நம்ம சபையில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோ, நமக்கெல்லாம் எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். ஒரு அது மாதிரி ஒரு ஒரு கலெக்டர் இருந்தாருன்னு வச்சுக்கோ, ஒரு கலெக்டர் இருக்காரு நம்ம சபையில, நம்ம சபையே எப்படி இருக்கும்? எங்க சபையில ஒரு கலெக்டர் இருக்காரு, எங்க சபையில ஒரு மினிஸ்டர் இருக்கிறாரு, இப்படி நமக்கு என்ன இருக்கும்? ஒரு பெருமையாக, ஒரு தைரியமாக இருக்கும். அல்லேலூயா. அது மாதிரி நம்ம வீட்டுல ஒருத்தர், நம்ம வீட்டுல நம்ம அண்ணன், தம்பி அல்லது அப்பா யாராவது ஒருத்தர் மினிஸ்டராகவோ கலெக்டராகவோ இருந்தா நமக்கு எவ்வளவு ஒரு சொல்ல போனா ஒரு தில்லே இருக்கும். அப்படி சொல்லுவாங்களே, ஒரு தில்லு. எங்க அப்பா கலெக்டர், எங்க அப்பா டிஎஸ்பி, எங்க அண்ணன் அப்படின்னு சொல்லி என்ன இருக்கும்? ஒரு பெரிய பலம், ஒரு சந்தோஷம் கண்டிப்பா இருக்கும். ஹல்லேலூயா. இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஹல்லேலூயா. ஏனென்றா அவங்க மூலமாக நமக்கு ஒரு என்ன கிடைக்கும்? ஒரு சந்தோஷம் கிடைக்கும், நமக்கு ஒரு மேன்மை கிடைக்கும், நமக்கு எல்லாரும் நம்ம பார்த்தாலே ஒரு மதிப்பு கொடுப்பாங்க. கலெக்டருடைய தம்பி அல்ல கலெக்டருடைய மகன் அல்லது மினிஸ்டருடைய தம்பி அப்படின் போது நமக்கும் ஒரு மதிப்பு கிடைக்கும். அதே போல ஹல்லேலூயா, அதை விட பவர்ஃபுல்லான ஒரு ஆளு நம்ம கூட இருக்கிறாரு. ஹல்லேலூயா சொல்லுமா. ஒரு மினிஸ்டரா இருக்காருன்னா, தமிழ்நாட்டில் ஒரு மினிஸ்டர் அப்படின்னா அவர் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான், அவருக்குன்னு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. இவ்வளவுதான், இந்த ஏரியா தான், இந்த காரியங்கள் தான் அவர் செய்ய முடியும். ஒருவேளை அவருடைய என்ன சொல்லலாம், அவருடைய இலாகா தவிர வேற எந்த இலாகாவிலும் அவர் தலையிட முடியாது. இப்படி எல்லாம் இருக்கும். அப்படின்னா அவருக்கு அவருடைய பவர் ஒரு லிமிட்டட் பவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கலெக்டரா இருந்தா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் அவர் கலெக்டர், வேற எங்கேயும் அவருடைய வார்த்தை செல்லுபடி ஆகாது. ஹல்லேலூயா. ஒரு டிஎஸ்பி இருக்கிறாருன்னா அந்த டிஎஸ்பி அந்த டிஸ்ட்ரிக்ட்ல அவர் பவர்ஃபுல்லான ஆளு, அடுத்த டிஸ்ட்ரிக்ட்ல ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நம்மோடு கூட இருக்கிறவர் எல்லாரை காட்டில ஒரு சிறந்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பவர்ஃபுல்லான ஆளு நம்ம கூட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதனால தான் பவுல் சொன்னாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. ஹல்லேலூயா. அந்த எல்லா வல்லமையும் உடைய, எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிற ஒரு பவர்ஃபுல் காட் நம்ம கூட இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வல்லமைக்கு அளவே இல்லை. அவருடைய எல்லை என்று சொல்லுவது உலகம் முழுவதிலும் அவருடைய எல்லை. ஹல்லேலூயா. அண்ட சராசரங்களிலும் அவருடைய சட்டம் செல்லுபடியாகும். அண்ட சராசரங்களுடைய வல்லமை வெளிப்படும். ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய ஒரு நல்ல தேவனை நாம கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? ரொம்ப தைரியமா இருக்கணும். ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். ஹல்லேலூயா. எல்லாம் வல்ல இறைவன் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் படைத்தவர் என்னோடு கூட இருக்கிறார். எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் சொன்ன ஆகும், அவர் என்னோடு கூட இருக்கிறார். வசனம் இப்படி சொல்லி இருக்கிறார், அவர் சொல்ல ஆகும். அப்படின்னா அவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா அது அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. அது இந்தியாவில் நடக்கும், அமெரிக்காவில் நடக்கும், உலகத்தின் மூலை முடுக்குகள் எல்லாம் அது அப்படியே நடக்கும். அவ்வளவு வல்லமை உள்ள ஒரு தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அவர் யாரோடு இருக்கிறார்? நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவன் நம்மோடு கூட இருந்தா நம்முடைய வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஹல்லேலூயா. அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறாருண்டா நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும், எவ்வளவு தைரியமா இருக்கணும். ஆமா, நமக்குள்ள நம்ம சொல்ல போனா ஒரு பல மடங்கு பலன் நம்மகிட்ட இருக்கணும். ஹல்லேலூயா. ஏனென்றால் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, இந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் போது நமக்கு என்னவெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறத நம்ம உணர்றதே இல்லை. ஆனா
அந்த ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறார். நம்ம உணர்ந்தாலும் நம்ம உணராவிட்டாலும் அந்த ஆண்டவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் யார் யாரோட இருந்தார், அவர்களுக்கெல்லாம் என்ன நடந்தது என்று பார்த்துவிட்டு அந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறபடினாலே இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் என்று இந்த கால வேளையிலே நாம் அறிக்கையிடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்கள் இவ்விதமாய் சொல்லி இருக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அல்லேலூயா. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். நல்ல வார்த்தையா இருக்கிறது. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். காரிய சித்தி என்றால் அவன் எதை செய்தானோ அது நடந்தது. அல்லேலூயா. அவன் செய்த காரியங்கள் எல்லாம் வாய்த்தது. அதான் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் செய்கிற சகல காரியங்களிலும் தேவன் அவனோடு கூட இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அடுத்த வசனம். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. ஆமா, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று அவனுடைய எஜமானன் கண்டான். அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவனுடைய எஜமானன் கண்டான். அல்லேலூயா. இந்த வார்த்தை நமக்கு ஒன்றை சொல்லுகிறது, ஞாபகம் ஊட்டுகிறது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் போது நாம் செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு அநேக காரியங்களை முயற்சி பண்றோம், அது நடக்கல, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, சோர்ந்து போயெல்லாம் இருக்கிறோம். இந்த வார்த்தையை நம்ம மனதிலே கொண்டிருப்போம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவனுடைய எஜமானன் கண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒன்றை நம்ம புரிந்து கொள்ளணும். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நம்முடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. அந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யோசேப்பு தனியா இருந்திருந்தா அவன் செய்கிற காரியங்கள் வாய்த்திருக்காது. ஆனால் இங்கே நாம் வாசிக்கும் போது கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவனுடைய எஜமானன் கண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்துல 3 காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். 1, கர்த்தர் அவனோடு இருக்கிறார். 2, கர்த்தர் அவனோடு இருந்தபடியால் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். 3ஆவதாக அவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று அவனுடைய எஜமானன் கண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்டு என்ன செய்தான்? அடுத்த வசனம் என்ன சொல்லி இருக்கிறது? யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனங்களை நம்ம ஆழமாய் சிந்தித்து பார்க்கணும். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். அதை அவனுடைய எஜமானன் கண்டபோது அந்த எஜமான் தன்னுடைய வீட்டில் உள்ள அனைத்து பொறுப்பையும் அவன் கையிலே ஒப்படைத்து விட்டான். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் ஒரு மனுஷனோடு கூட இருக்கும் போது என்னென்ன காரியங்கள் நிகழுகிறது என்று சற்று நம்ம சிந்தித்து பார்க்கணும். அப்படின்னா, ஆண்டவரே, நான் செய்கிற காரியங்கள் ஏன் வாய்க்கலன்னா அதுல 2 பதில் தான். 1, கர்த்தர் நம்மோடு கூட இல்ல. அல்லேலூயா. ஆமா, இங்கே கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவனுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணினார். அவனுடைய எஜமான் அவனுடைய எல்லா வீட்டின் பொறுப்பையும் அவனுடைய கையிலே ஒப்பு கொடுப்பட்டான். காரணம் என்ன? கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அல்லேலூயா. அப்போ முதல் காரியம் நம்ம சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், நம்மோடு கூட கர்த்தர் இருந்தாரானால் நாம் செய்கிற காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2ஆவதாக நம்முடைய கையிலே மிகப்பெரிய பொறுப்புகள் ஒப்படைக்கப்படும். அல்லேலூயா. நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் கர்த்தர் நம்மோடு இருக்கிறதை காண்பார்கள். அப்படி நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். யோசேப்பினுடைய வாழ்க்கையானது கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார் என்பதை காண்பிக்கும் விதமாக இருந்தபடியினாலே எஜமான் கண்டான், அவனோடு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா.
கர்த்தர் இருக்கிறதுனாலதான் அவன் செய்கிற காரியங்கள் வாய்க்க பண்ணுகிறது என்று சொல்லி அவன் என்ன செய்தான்? தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக அவனை ஆக்கி தனக்குண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்க, இங்க ஒரு மனிதனோடு கர்த்தர் இருக்கும் போது எவ்வளவு பெரிய காரியங்கள் நடக்கிறது, என்னென்ன காரியங்கள் நடக்கிறது என்று சற்று சிந்தித்து பாருங்கள். ஹல்லேலூயா. அப்போ இங்கே யோசேப்போடு கர்த்தர் இருந்ததுனாலே அவனுடைய காரியங்கள் எல்லாம் வாய்த்தது. அவன் மிகப்பெரிய பொறுப்பு அவனுடைய கரத்தில் ஒப்படைக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அதை யோசேப்பை பின்னாலே நம்ம பார்க்கும்போது 39ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்த யோசேப்பு சிறைச்சாலையிலே வைக்கப்பட்டான். அவன் செய்யாத குற்றத்திற்காக யோசேப்பு சிறைச்சாலையிலே வைக்கப்பட்டான். சிறைச்சாலையிலே என்ன நடந்தது என்பதைத்தான் இந்த 21, 22 வசனங்கள் சொல்லுகிறது. வாசிக்கலாம். கர்த்தரோ யோசேப்போடே இருந்து முதல் வசனத்தை சேர்த்து வாசிக்கலாமே. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். செய்யாத குற்றத்திற்காக யோசேப்பு சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டான். அவன் சிறைச்சாலையிலே இருந்தான். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? கர்த்தரோ யோசேப்போடு இருந்து ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. நீ தவறான தண்டனை பெறும்போது, தவறான குற்றங்கள் உன்மேல் சுமத்தும் போது ஆண்டவர் உன்னை விட்டு போறதில்லை. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படியாய் செய்தார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் யோசேப்போடு இருந்ததினாலே என்ன நடந்தது என்று பார்க்கிறோம். கர்த்தர் சிறைச்சாலை தலைவனுடைய தயவு கிடைக்கும்படியாய் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் நமக்கு அநேகருடைய தயவு கிடைக்கும்படியாய் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நமக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அநேகருடைய தயவு தேவைப்படுகிறது. எனக்கு ஆண்டவர் இருக்கிறாரு, எனக்கு யாருமே வேண்டாம் என்று யாருமே சொல்ல முடியாது. இப்பொழுது சிறைச்சாலையிலே தள்ளப்பட்ட யோசேப்பு, அந்த யோசேப்போடு கூட கர்த்தர் அங்கே இருந்தார். கர்த்தர் அங்கே இருந்ததினாலே கர்த்தர் சிறைச்சாலை தலைவனுடைய தயவு கிடைக்க பண்ணினார். அப்படி கிடைக்கும்படி செய்து அடுத்த வசனம் என்ன சொல்லுது? சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பு சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டாலும் அங்கே கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அந்த சிறைச்சாலை தலைவன் தன்னுடைய பொறுப்புகளை எல்லாம் அவனுடைய கையிலே ஒப்புவித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு பெரிய காரியங்கள்! ஒரு மனிதனோடு தேவன் இருக்கும் போது எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது என்று நம்ம சிந்தித்து பார்க்கணும். அதனாலதான் நம்ம சொல்றோம், ஆண்டவரே என்னோடு என் கூட இருங்கப்பா, நீங்க என் கூட இருக்கணும்னு சொல்றதுக்கு காரணம் என்னவென்றால், நாம் செய்யற காரியங்கள் முதலாவது வாய்க்கும், இரண்டாவது அநேக கண்களிலே நமக்கு தயவு கிடைக்கும், மூன்றாவது அநேக பொறுப்புகள் நம்முடைய கையிலே கொடுக்கப்படும். ஒருவேளை நம்ம தண்டிக்கப்பட்டாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து அநேக கண்களிலே நமக்கு தயவு கிடைக்க பண்ணி அங்கேயும் கர்த்தர் ஒரு பொறுப்புள்ளவனாய் நம்மை நடத்துவார். சொல்லப்பட்டிருக்கிறது, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். முதல்ல அந்த போர்த்திபார் தன்னுடைய வீட்டு பொறுப்பை எல்லாம் யோசேப்பினுடைய கருத்திலே ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. சிறைச்சாலை தலைவன் அந்த போர்த்திபார் முதல்ல வீட்டு பொறுப்பை ஒப்பு கொடுத்தான். இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில வைக்கப்பட்ட யாவரையும் யாருடைய கையில ஒப்புவித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். யோசேப்பு அங்க வேலை செய்யல, யோசேப்பு அவர்களை வேலை செய்ய வைத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சிறைச்சாலையில போடப்பட்டதான் என்ன? ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், நம்ம ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தா சிறைச்சாலையில போடப்படுவோமான்னு. போடப்படுவோம். ஆனா போட்டாதான் என்ன? அங்கேயும் நமக்கு சூப்பர்வைசர் வேலை தான். சொல்லுமா? அல்லேலூயா. மற்றவர்களை போல அவன் வேலை செய்யவில்லை, வேலை செய்விக்கும் பொறுப்பு அவனுடைய கரத்திலே கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. தாழ்விலும் எல்லா இடங்களிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் போது நாம் செல்லுகிற இடங்களில் எல்லாம்
தேவன் நம்முடைய கையிலே அநேக பொறுப்புகளை கொடுப்பார். அல்லேலூயா. அந்த இடத்திலும் கர்த்தர் நம்மை கைவிடாதபடி அந்த இடத்திலும் நம்மை மேன்மையாக வைப்பார் என்று நம்ம உறுதியாய் நம்ப வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவன் இயேசு ஒருவரோடு இருக்கும் போது அவனுடைய வாழ்க்கையில நடக்கிற இந்த அற்புதமான காரியங்களை நம்ம பார்க்கணும். அப்படியானா இயேசு நம்மோடு கூட இருப்பாரானாலும் இதே காரியங்கள் நடக்கும். அல்லேலூயா. ஏனென்றால் யோசேப்போடு கூட இருந்த கர்த்தர் தான் நம்மோடு கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் வேற, இவர் இல்ல, இவர் வேற இல்ல. அவருக்கு என்ன நடந்ததோ அதுதான் நடக்கும். அல்லேலூயா. கர்த்தர் யாரோடு கூட இருக்கிறாரோ அவர்களுக்கு யோசேப்புடைய வாழ்க்கையில நடந்தது போலவே நடக்கும். அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே இந்த வார்த்தைகள் மிக தெளிவாக கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எதை செய்தானோ கர்த்தர் அதை வாய்க்க பண்ணினார். ஆகவே சிறைச்சாலை தலைவனுடைய தயவு கிடைத்தது. சிறைச்சாலை தலைவன் எல்லா பொறுப்பையும் அவனுடைய கரத்திலே ஒப்புவித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், எவ்வளவு நல்லவர் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார் என்று பார்க்கிறோம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அல்லேலூயா. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. யாரோடு கர்த்தர் இருக்கிறானோ அவன் டெவலப் ஆவான். அல்லேலூயா. அவன் கீழே போக மாட்டான், அவன் கீழ் நோக்கி போக மாட்டான். இங்கே சொல்லப்பட்டிருக்கு அவன் விருத்தி அடைந்தான். அல்லேலூயா. அவன் விருத்தி அடைந்தான். தேவன் ஒரு மனிதனோடு இருக்கும் போது அவன் விருத்தி அடைவான். அல்லேலூயா. குறைந்து போக மாட்டான். அல்லேலூயா. அதைத்தானே நம்ம இங்கே தாவீதுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஏனென்றால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவரோட இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்மோடு இருக்கிறதுனால நம்முடைய இப்படி சொல்ல நம்ம டெவலப் ஆவான். அல்லேலூயா. என்னவான்? டெவலப் ஆவான். சொல்லுங்க பார்க்கலாம். டெவலப் ஆவான். அல்லேலூயா. அவன் சுருங்கி போக மாட்டான், விரிவடைவான். அல்லேலூயா. அவனுடைய எல்லை பெரிதாகும். அல்லேலூயா. விருத்தி அடைந்தான் என்றால் யோசித்து பாருங்க, எல்லாவற்றிலும் அவன் மேன்மையானவனாய் மாறினான். காரணம் என்ன? கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். அல்லேலூயா. யோசேப்போடு கூட இருக்கும் போது யோசேப்பும் அப்படி விருத்தி அடைந்தார். இப்பொழுது தாவீதை பார்க்கிறோம். தாவீதும் நாளுக்கு நாள், ஒவ்வொரு நாள் ஆக ஆக அவன் விருத்தி அடைந்து கொண்டே போனான் என்று வேதத்தின் பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தாவீது அவனுடைய ஞானத்தினாலே விருத்தி அடையல, தாவீது அவனுடைய பலத்தினாலே விருத்தி அடையல, அவனுடைய திறமையினாலே விருத்தி அடையல, கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினாலே விருத்தி அடைந்தான். அல்லேலூயா. அப்ப சொல்லுங்க, ஆண்டவரே என்னோடு கூட இரும், என் கூட இருங்க ஆண்டவரே. நானும் டெவலப் ஆகணும், நானும் மேன்மை அடையணும், நானும் விருத்தி அடையணும், என் கூட இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நம்முடைய காரியங்கள் வாய்ப்பது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையின் டெவலப் ஆகும், விருத்தி அடையும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இதே தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். அல்லேலூயா சொல்லுமா? புத்திமானாய் நடந்தான். அதற்கு காரணம் என்ன? கர்த்தர் அவனோட இருந்தார். நம்ம நிறைய புத்தியினமா காரியங்களை செஞ்சிடறோம், யோசிக்காம காரியங்களை செஞ்சிடறோம், அதனால பல தோல்விகளை சந்திக்கிறோம். ஆனா இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, தாவீது தன் செய்கைகள் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். அதற்கு காரணம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தர் அவனோடு இருந்தார். அப்போ கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருக்கும் போது அவன் புத்திமானாய் நடந்து கொள்ளுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. படித்தவனோ படிக்காதவனோ, தாவீது ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தவன் தானே. அந்த ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தவன் இங்கே வேதம் சொல்லி இருக்கிறது அவன் புத்திமானாய் நடந்தான். காரணம் அவனுடைய படிப்பு அல்ல, அவனுடைய அந்தஸ்து அல்ல, கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினாலே அவன் புத்திமானாய் நடந்தான். அப்ப யாரோடு கூட கர்த்தர் இருக்கிறாரோ அவன் எப்படி நடப்பான்? புத்திமானாய் நடப்பான்.
கர்த்தர் புத்தியை கொடுப்பார், கர்த்தர் ஞானத்தை கொடுப்பார். அப்படியாக நாம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்படியாய் பார்த்து கொண்டோமானால் நம்மளை யாரும் முட்டாள்னு சொல்ல மாட்டாங்க, இவன் என்ன இப்படி செஞ்சு இப்படி ஆயிடுறான்னு சொல்ல மாட்டாங்க. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது நம்முடைய செய்கைகளில் எல்லாம் நம்ம புத்திமானாய் நடந்து கொள்ளுவோம். அல்லேலூயா. அது நம்ம வேலை செய்கிற இடமா இருக்கலாம், நம்ம வீடா இருக்கலாம், நம்முடைய ஊழியமா இருக்கலாம், எந்த இடங்களுமா இருக்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது கர்த்தர் நம்ம ஞானம் உள்ளவர்களாய் புத்தி உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரு நம்மள இப்படி முட்டாத்தனமா செஞ்சுட்டிய, நிறைய இடத்துல சொல்றாங்களே, என்ன முட்டாத்தனமா செஞ்சுட்ட அப்படின்னு நம்மள சிலர் சொல்றாங்க. ஆனா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது அப்படி யாரும் நம்மை சொல்ல விடவே மாட்டாரு. ஏண்டா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நாம் செய்கிற காரியங்களை புத்திமானாய் புத்தியுள்ளவர்களாக நாம் நடந்து கொள்வோம் என்று இங்கே வேதம் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது. அடுத்த 16ஆம் வசனம், இஸ்ரவேலரும் யூதா ஜனங்களுமாகிய யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள், தாவீதை சிநேகித்தார்கள். அவர்களுக்கு முன்பாக அவன் போக்கும் வரத்துமாய் இருந்தான். காரணம் என்ன? கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. இஸ்ரவேலரும் யூதா ஜனங்களுமாகிய யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள். ஒரு மனிதனோடு கூட கர்த்தர் இருக்கும்போது அந்த மனிதனை ஜனங்கள் சிநேகிப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதை காணும் போது ஜனங்கள் நம்மை சிநேகிப்பார்கள். அவர்களுக்கு முன்பாக அவன் போக்கும் வரத்துமாயிருந்தான், அவன் போறதும் வருவதுமாயிருந்தான் என்றால் ஜனங்கள் அவனை சிநேகித்தார்கள். அப்போ ஜனங்களுடைய அன்பை பெற வேண்டுமானால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். அல்லேலூயா. இன்னொரு இப்படி மாத்தி சொன்னா, எவனோடு கூட கர்த்தர் இருக்கிறாரோ அவனை ஜனங்கள் நேசிப்பார்கள், அவனை பகைக்க மாட்டார்கள், அவனை விரோதிக்க மாட்டார்கள். அவன் ஜனங்களுடைய சிநேகத்தை பெறுவான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சொல்ற எல்லாரும் என்னை பகைக்கிறாங்க, எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க இல்ல. கர்த்தரோடு கூட இருப்பாரானால், கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால், இங்கே சொல்லப்படும் இஸ்ரவேலரும் யூதா ஜனங்களுமாகிய யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள். கொஞ்சம் பேர் சிநேகித்தார்கள் என்று சொல்லல, யூத ஜனங்கள் மட்டும் சிநேகித்தார்கள் சொல்லல, இஸ்ரவேலர் மட்டும் சிநேகித்தார்கள் என்று சொல்லல. இஸ்ரவேலரும் யூதா ஜனங்களுமாகிய யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள். காரணம் என்ன? கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். ஆனா இன்னைக்கு நமக்கு உல்டாவா நடக்குது. நம்ம சொல்றோம், ஆண்டவரை நான் நேசிக்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறேன், அதனால எல்லாரும் என்னை பகைக்கிறார்கள் என்று. இல்லை, நம்ம கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது நம்மோடு கூட இருக்கிற கர்த்தரை அவர்கள் காண்பார்கள், அதன் நிமித்தமாக நம்மை சிநேகிப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 16-18 வாசிக்கிறோம். அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லெஹேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். சவுலுக்கு என்ன பண்ணிடுச்சு? அசுத்தாவி பிடிச்சு ஆடுறாரு சவுல் ராஜா. அசுத்தாவி இப்போ என்ன, யாராவது ஒருவர் நல்ல இசையமைக்கிறவர் இருந்தார்னா, இசை கொடுக்கிறவர் இருந்தானால் அவன் அமைதியாகி விடுவான் என்று தேடுகிறார்கள். இசையிலே யார் வல்லவர் என்று தேடுகிறார்கள். அப்பொழுது ஒருவன் வந்து சொல்லுகிறான். அப்பொழுது அந்த வேலைக்காரர் ஒரு பிரயுத்தரமாக, இதோ பெத்லெஹேமியனாக ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன். அல்லேலூயா. வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன். காரணம், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் அவனோட கூட இருக்கிறதுனாலதான் அவன் வாசிக்கிறதில் தேறினவனாயிருக்கிறான். அல்லேலூயா. அவன் பராக்கிரமசாலியாயிருக்கிறான், அவன் யுத்த வீரனாயிருக்கிறான், அவன் காரிய சமர்த்தனாயிருக்கிறான், சௌந்தரியம் உள்ளவனாயிருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இத்தனை காரியங்களும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா போதும். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா போதும். திரும்ப வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லெஹேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றான்.
வாசிப்பதில் தேறினவன், பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன். இத்தனை காரியங்களும் யாரிலே அடங்கி இருந்தது? தாவீதிலே அடங்கி இருந்தது. இதை மட்டும் சொல்லிட்டு விட்டுருந்தா பரவாயில்ல. ஒருத்தனை பார்த்தேன், அவன் எப்படிப்பட்டவன்? நல்லா வாசிக்கிறான், நல்ல பராக்கிரமசாலி, நல்ல யுத்த வீரர், காரிய சமர்த்தன், எல்லா சௌந்தரியம் உள்ளவன் சொல்லி இருந்தா மட்டும், இங்க நம்ம யோசிக்க வேண்டியது ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், கடைசியில் அவன் என்ன சொல்றான்? கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அதனாலதான் நம்ம அழகா இருக்கிறோம். நான் அழகா இருக்கிறதுக்கு காரணம் கர்த்தனோடு கூட இருக்கிறதுனால. அழகாத்தானே இருக்கிறேன், இல்லாட்டி என்ன யாரும் பார்க்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடினாலே நான் சௌந்தரியம் உள்ளவனாக இருக்கிறேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடினாலே நான் காரிய சமர்த்தனாக எல்லா காரியங்களையும் செய்ய முடியாது கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். யுத்த வீரன், பராக்கிரமசாலி, வாசிப்பதில் தேறினவன். இதெல்லாம் அடையணும்னா ஒண்ணு போதுங்க, ஆண்டவர் என்னோடு கூட இருந்தா போதும். ஹல்லேலூயா. ஒருவன் எப்படி யுத்த வீரனாக முடியும்? எப்படி ஒருவன் பராக்கிரமசாலியாகும் என்றால் அவன் கர்த்தர் அவனோடு கூட இருக்கும் போது அவன் அப்படியாக மாறுவான். ஹல்லேலூயா. இத்தனை குணாதிசயங்கள் தாவீது பெறுவதற்கு காரணம் வேறொன்றுமல்ல, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. அப்ப நம்மளும் கூட நம்முடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறதுல, நம்ம வேலை செய்யறதுல எல்லாவற்றையும் தேறினவளா இருக்கணும்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். நம்ம பராக்கிரமசாலியா இருக்கணும்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். ஹல்லேலூயா. கோலியாத்தை நோக்கி தாவீது போகும்போது அதைத்தான் சொல்றான். ஹல்லேலூயா. நீ நிந்தித்த இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. நீ நிந்தித்த இஸ்ரவேலின் சேனைகளுடைய தேவன். ஹல்லேலூயா. அதனாலே நான் வருகிறேன்னு சொல்றான். ஹல்லேலூயா. ஏனென்றால் தாவீதுக்கு கர்த்தர் பேரிலே நம்பிக்கை. ஹல்லேலூயா. கோலியாத்துக்கு தன்னுடைய பலத்தின் மேல் நம்பிக்கை, தன்னுடைய உருவத்தின் மேல் நம்பிக்கை, தன்னுடைய இருக்கிற பலனின் மேல் நம்பிக்கை. ஆனால் தாவீதுக்கு எதன் மேல் நம்பிக்கை என்றால் தன்னோடு கூட இருக்கிற தேவன் மேலே நம்பிக்கை. ஹல்லேலூயா. அப்படியானால் இங்கே நாம் பார்க்கிற காரியம், இத்தனை காரியங்களையும் தாவீது பெற்றிருப்பதற்கு காரணம் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. யாரோடு கர்த்தர் இருந்தாலும் அவனை கர்த்தர் சிறந்தவனாக பண்ணுவார். இதுதான் ஆண்டவருடைய ஒரு விசேஷித்த காரியம். ஹல்லேலூயா. நாம நினைக்கிறோம் தாவீது கர்த்தருடைய இதயத்துக்கு ஏற்ற மனுஷனா இருந்தா அதனாலதான் இப்படி காரியங்கள் எல்லாம் நடந்ததுன்னு இல்ல. கர்த்தர் யாரோடு கூட இருந்தாலும் அவனை சிறந்தவனாக்குவார். ஆதியாகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் இஸ்மவேலை குறித்து பார்க்கிறோம். 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அங்கே யாரை குறித்து சொல்லி இருக்கிறது? இஸ்மவேலை குறித்து சொல்லி இருக்கிறது. ஆகாருக்கு பிறந்த இஸ்மவேலை குறித்து அங்கே வேதம் சொல்லி இருக்கிறது. அந்த வார்த்தை என்ன சொல்லி இருக்கிறது என்றால் 21:20, தேவன் பிள்ளையுடனே இருந்தார், தேவன் பிள்ளையுடனே இருந்தான், அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில் வித்தையிலே வல்லவனாயிருந்தான். ஹல்லேலூயா. யாரு இந்த இஸ்மவேல்? ஆகாருக்கு பிறந்தவன். ஹல்லேலூயா. அந்த ஆகாருக்கு பிறந்த இஸ்மவேலன், அவனை குறித்து இங்க என்ன சொல்லி இருக்கிறார்? தேவன் பிள்ளையுடனே கூட இருந்தார். அந்த இஸ்மவேல் என்கிற பிள்ளையுடனே கூட கர்த்தர் இருந்தபடினாலே அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்தாலும் வில் வித்தையிலே வல்லவனானான். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் யாரோடு இருக்கிறானோ அவனை எதிலாயிலும் ஒன்றிலே சிறந்தவனாக்குகிறார். ஹல்லேலூயா. எதிலாக ஒன்றிலே. இங்கே பாருங்க, அவன் வனாந்தரத்திலே குடியிருக்கிறான். அவனுக்கு வேற என்னத்தை கொடுக்க முடியும்? அந்த வனாந்தரத்திலே அவனுக்கு இருந்தெல்லாம் தன்னுடைய கையிலே ஒரு வில் இருந்தது. அந்த வில் வித்தையிலே அவன் வல்லவனானான். ஹல்லேலூயா. காரணம் என்ன? தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அதுதான் விசேஷம். இஸ்மவேல் வனாந்தரத்திலே குடியிருந்தான், அவன் வில் வித்தையிலே வல்லவனானான்னு சொல்லியிருந்தா இந்த கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறது அர்த்தமே இல்லை. ஆனா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் பிள்ளையுடனே இருந்தார். எந்த பிள்ளை கூட கர்த்தர் இருக்கிறாரோ அவனுடைய செயலிலே அவன் வல்லவன் ஆவான். நான் தான் சொல்லுவேன், எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் ஏதாயிலும் ஒன்றுல ஸ்பெஷலிஸ்டா இருக்கணும். நம்ம செய்யற ஒரு வேலை இல்லைனாலும் நம்ம இல்லாம அந்த வேலை நடக்காது என்கிற அளவிற்கு நம்ம அதுல சிறந்தவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம லீவ் போட்டோம்னா ஐயோ லீவ் போடாத, ஆபீஸ்ல இந்த வேலையெல்லாம் கெட்டு போயிருமே, இந்த வேலையெல்லாம் கெட்டு போயிருமேன்னு நம்மகிட்ட சொல்லணும். இந்த வேலை யாரு செய்வா? அந்த அளவுக்கு எடுத்து போட்டு செய்யணும். சோம்பேறியா இருக்க கூடாது. ஏனென்றா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம செய்யற ஒவ்வொரு காரியத்திலும் நம்மை சிறந்தவர்களாக மாற்றுகிறது தான்
தேவனுடைய திட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாயின்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான். நம்ம எந்த இடத்துல, அது ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனா இருக்கட்டும், ஒரு டெக்னிக்கல் ஜாபா இருக்கட்டும், ஒரு ரைட்டிங் ஜாபா இருக்கட்டும், எதுவானாலும் சரி. அல்லேலூயா. நான் சொன்னேனே, ஒரு நாள் நான் ஆபீஸ்ல நான் டெக்னீஷியனா வேலை செய்து கொண்டிருந்தேன். ஒரு நாள்ல ஒரு விண்ணப்பத்தை எழுதி என்னுடைய ஆபீசருடைய கருத்துல கொண்டு கொடுத்தேன். அவர் பார்த்துட்டு, ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்க, இனிமே நீ ஒர்க் ஷாப்புக்கு போகாத, நீ ஆபீஸ்ல இருந்து ஆபீஸ் வேலையே பாருன்னாரு. ஒரு சின்ன காரியம் தான், ஒரு சின்ன காரியம். அந்த சின்ன காரியத்திலே கொஞ்சம் நல்ல ஹேண்ட் ரைட்டிங், அந்த நல்ல ஹேண்ட் ரைட்டிங் ஆனதுனால அந்த ஆபீஸ்லயே இருக்க முடியாத செய்தார். அல்லேலூயா. எதுல நம்ம வேலை செய்தாலும் நம்ம இல்லாம அந்த வேலை நடக்காது என்கிற அளவிற்கு நம்ம அதுல சிறந்தவர்களாய் மாறணும். அதுதான் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற அர்த்தம். இங்க பார்க்கிறோம், தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில் வித்தையிலே வல்லவனானான். அல்லேலூயா. வனாந்தரத்துல வேற ஒண்ணுமே இல்ல. அங்க சிறந்தவனா இருப்பதற்கு அங்க என்ன இருக்கிறது? ஒன்றுமே இல்ல. அங்கே என்ன உண்டென்றால் வில்கள் உண்டு. வில்லிலே சில மிருகங்களை அவன் வேட்டையாட முடியும். அதுதான் அவனால் முடியும். ஆகவே அந்த வில் வித்தையிலே அவன் வல்லவனானான். அல்லேலூயா. இப்ப நம்ம பார்க்கிறது எல்லாமே என்னவென்றால், கர்த்தர் யாரோடு இருக்கிறார்களோ அவர்களை சாதாரணமானவர்களாய் வைக்கவில்லை, அவர்களை சிறந்தவர்களாக மாற்றுகிறார். அப்படியானா இங்க இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் அவர் சிறந்தவர்களாக வைப்பார். அதற்கு ஒன்றே உண்டு, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கணும், இயேசு உங்களோடு கூட இருக்கணும். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரானால் நீங்க சமைக்கிறதுல கூட சூப்பரா மாறுவீங்க. எங்க வீட்டுல லேடிஸ் இப்ப எல்லாரும் வேலைக்கு போறாங்க, அதனால அவங்க சமையலை கண்டுக்கிறது இல்லை. ஆனா நம்ம சமைக்கிறதுல கூட சூப்பரா மாற முடியும். நல்ல சமையற்காரருக்கு இருக்கிற 2.5 லட்சமா ஒரு செஃப் சம்பளம் 2.5 லட்சம். யோசித்து பாருங்க, சமையல்லே சிறந்தவர். இன்னைக்கு சமையல்னு போட்டு யூடியூப்ல சம்பாதிக்கிற ஏராளமான சகோதரிகள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. நல்ல சமையல், அந்த சமையல் கலையை சொல்லி கொடுத்து ஒரு 10 நிமிஷம் தான் உண்டு, அது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வியூவர்ஸ் போறாங்க. அதிலிருந்து லட்சமாக என்ன வருகிறது, அவர்களுக்கு பணம் வருகிறது. எதில் எடுத்தாலும் ஒரு சிறந்தவன். நம்ம சபையில ஒரு என்ன செய்யறாங்க, என்னது சடுகுடு போட்டி, ஆமா போட்டியில ஒருவர் இருக்கிறார். நிறைய பக்கம் நான் பார்த்தேன், அவங்க வீட்டுல எல்லாம் இது வச்சிருக்கிறாங்க. என்ன, அதுல ஒரு சிறந்தவன். ஆமா, ஆண்டவர் யாரையாயிலும் என்று. ஆனா அதனால சர்ச்சை விட்டுட்டு எங்க போக கூடாது, விளையாட போக கூடாது. அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் ஒரு பக்கம் நம்மை ஆசீர்வதித்தாலும் நம்மை சிறப்பானவர்களா வைத்தாலும் ஆண்டவரை உறுதியாய் பிடித்துக் கொண்டு ஆண்டவருக்கு பிரியமாய் வாழணும். அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 31:5. அவர்களை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோட கூட இருக்கிறார். என் தகப்பனுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால என்ன நடந்ததுன்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 7ஆம் வசனம். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா, இங்கே தேவன் சொல்லி இருக்கிறது, தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. தேவன் நம்மோடு கூட இருப்பாரானால் ஒருவனும் நமக்கு தீங்கு செய்ய ஆண்டவர் இடம் கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் இல்லாத நேரம் தான் நமக்கு ஏதாவது நடக்கும். நீங்க நன்றா யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இக்கட்டு நடந்திருந்தால் அது தேவன் நம்மோடு கூட இருக்கும் நேரமா இருக்காது. அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. காரணம் என்ன? தேவன் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. தேவன் அவனோடு கூட இருந்தபடினாலே இங்க சொல்றாரு, யாக்கோபு சொல்றாரு, உன் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. அல்லேலூயா. அப்ப நம்மோடு கூட தேவன் இருக்கும் போது பிறர் நமக்கு தீங்கு செய்ய தேவன் இடம் கொடுக்க மாட்டார். இது எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா? அல்லேலூயா. அநேகர் நமக்கு தீங்கு செய்ய நினைக்கிறார்கள், ஆனாலும் கர்த்தர் தீங்கு செய்ய இடம் கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா. ஏனென்றால்
ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, தீங்கு செய்ய அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. தேவன் நம்மோடு கூட இருப்பாரானால் ஒருவரை நமக்கு தீங்கு செய்ய ஆண்டவர் இடம் கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவன் நம்மோடு கூட இருக்கும்படியாக, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்படியாக நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். யார் நம்ம கூட இருந்தாலும் இல்லாவிட்டாலும், நம்முடைய சொந்தக்காரங்களுடைய பந்துக்கள் யார் நம்ம கூட இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஆண்டவரே நீர் என் கூட இருங்க, நீர் எனக்கு போதும் ஆண்டவரே, அவர் ஒருவர் இருந்தா போதுங்க. இத்தனை காரியங்களை அவர் செய்கிறார். நம்முடைய செய்கிற காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுகிறார் என்றால் எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா? அதற்கு என்ன தேவை என்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்க எங்க போனாலும், எந்த காரியத்தை செஞ்சாலும், எந்த வீட்டுல குடியிருந்தாலும், அது தெக்க வாசலோ வடக்க வாசலோ, எந்த இடத்துல குடியிருந்தாலும், எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலைமை இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்தாரானால் உங்களுக்கு தீங்கு நடைபெற கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கல. ஏனென்றால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். யாக்கோபுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆமா, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆகவே இந்த மாமனார் எவ்வளவு தீமை செய்தாலும், என்னுடைய சம்பளத்தை வஞ்சித்தாலும், என்ன நடந்தாலும் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அனுமதிக்கல. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் முக்கியம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 30ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எதற்காக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்றால் நம்மை ரட்சிப்பதற்காக, நம்மை ரட்சிப்பதற்காக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ரட்சிப்பு என்றால் என்ன? நம்மை காப்பாற்றுவதற்காக, நம்மை காப்பாற்றுவதற்காக தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேல் சிங்க கபியிலே போடப்பட்ட போது கர்த்தர் அவனை ரட்சித்தார், சிங்கத்தின் வாய்க்கு ரட்சித்தார். நம்ம நினைக்க மாதிரி நம்முடைய ஆத்தும ரட்சிப்பு மாத்திரமல்ல, ரட்சிப்பு என்றால் காப்பாற்றப்படுதல். அங்கே தானியேல் சிங்க கபியிலே போடப்பட்டாலும் சிங்கத்தின் வாய்க்கும் கர்த்தர் தப்புவித்தார். அது அவனை ரட்சித்தது, அவனை காப்பாற்றியது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த 3 வாலிபர்களும் அக்கினி சூளையிலே போடப்பட்டார்கள். ஆனால் அதிலிருந்து கர்த்தர் அவளை தப்புவித்தார், அவளை ரட்சித்தார். காரணம் என்ன? அந்த கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். அல்லேலூயா. 3 வாலிபர்களையும் அக்கினி சூளையிலே போட்டார்கள். அங்கே ராஜா வந்து பார்க்கும்போது 4 ஆட்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறார்கள். 4வது ஆளுக்கு சாயல் எப்படி இருக்கிறது? தேவதூதனை போல இருக்கிறது. வரலையா சொல்லுவா? அக்கினியிலே போடப்பட்டாலும் அந்த அக்கினியிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்காக நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதான் இங்க சொல்றாரு, உன்னை ரட்சிப்பதற்காக, உன்னை காப்பாற்றுவதற்காக, உன்னை தூக்கி விடுவதற்காக, உன்னை மீட்பதற்காக, உன்னை இக்கட்டிலே உன்னை காப்பாற்றி எடுப்பதற்காக நான் உன்னுடனே இருக்கிறேன் என்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கணுமா வேண்டாமா? இவ்வளவு நன்மைகளை, இவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பா இருக்கணும். ஆண்டவர் ஒருவர் நம்ம கூட இருந்தா போதுங்க. இந்த உலகமே எதிர்த்தாலும், இந்த உலகமே வெறுத்தாலும், இந்த உலகமே நம்மை ஆகாதம் என்று தள்ளினாலும் ஆண்டவர் ஒருவர் நம்மோடு கூட இருந்தா போதும். ஆண்டவர் ஒருவர் நம்மோடு கூட இருப்பாரானால் அவர் நம்மை மேன்மையாக நடத்துவார். அல்லேலூயா. யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது. யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோட கூட இருந்தார், அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று. அல்லேலூயா. கர்த்தர் யோசுவாவோட கூட இருந்தார். அல்லேலூயா. அதனாலே என்ன நடந்தது? அவனுடைய கீர்த்தி தேசமெங்கும் பரவிற்று. ஒருவனோடு கூட கர்த்தர் இருப்பாரானால் அவனை கர்த்தர் உயர்த்துவார். அவனுடைய கீர்த்தி பரம்பும், அவனுடைய புகழ் பரம்பும், அவனுடைய கீர்த்தி, அவனுடைய செயல்கள், அவனை குறித்த காரியங்கள் எல்லாம் தேசம் எங்கும் பரவிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார். அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரவிட்டு. அப்போ யோசுவா அவனுடைய கீர்த்தி தேசமெங்கும் பரம்புவதற்கு காரணம் என்னவென்றால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார். அல்லேலூயா. அப்போ யோசித்து பாருங்க,
நம்ம இந்த உலகத்திலே புகழ் பெற்றவர்களாய் விளங்க வேண்டுமானால், நம்முடைய புகழ் இந்த உலகம் அங்கு பரவ வேண்டுமானால், நம்முடைய புகழ் இந்த தேசம் அங்கு பரவ வேண்டுமானால், அதற்கு ஒரே ஒருவர் போதும், கர்த்தர் ஒருவர் போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒருவர் இருந்தா போதுங்க. உலகமெல்லாம் நம்ம கூட இருந்தாலும் புகழ் பரவாது, நம்முடைய கீர்த்தி பரம்பாது. ஆனா கர்த்தர் ஒருவர் நம்மோடு கூட இருப்பாரானால், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரவிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உலக புகழ் அடைய வேண்டுமானால், தேசமெங்கு நம்முடைய பெயர் சொல்லப்பட வேண்டுமானால், அதற்கு ஒன்றே ஒன்று போதும், கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா போதும். அல்லேலூயா. அதனால எப்போதும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்படியாய் பார்த்துக் கொள்ளுவோம். ஆண்டவரே என்னோடு கூட இரும், ஆண்டவரே நீர் என்னை விட்டு போய் விடாதிரும், நீர் என்னோடு கூட இரும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று நான் சாட்சி பகர வேண்டும் ஆண்டவரே. அவ்விதமாக கர்த்தர் என்னோடு கூட இருக்கும்படியாக ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுவோம். அல்லேலூயா. யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை வாசிக்கும் போது, யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்கள் இங்கே சொல்லி இருக்கிறது. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோட இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். சொல்றேன், நான் மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா. கீர்த்தி தேசமெல்லாம் பரவிட்டு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா. நம்முடைய சொந்தக்காரர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். அதைத்தான் சொல்லி இருக்கிறாரு. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அப்படின்னா கர்த்தர் யாரோடு கூட இருக்கிறாங்களோ அவங்களை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. இதை விட்டு வேற என்னங்க வேணும்? எல்லாத்தையும் இதை சம்பாதிச்சு, புத்தியை சம்பாதிச்சு, நிறைய படிச்சு, அப்படி சம்பாதிச்சு, கஷ்டப்பட்டு உழைச்சு இதையெல்லாம் அடைவதற்கு பதிலாக ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தா போதும், இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவளுக்கு கண்களுக்கு முன்பாக உயர்த்துவேன். வாசிக்கலாம் அடுத்த வசனம். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும்போது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்டளையிடுவாயாக என்றார். யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள் என்றான். பின்பு யோசுவா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவிலே இருக்கிறார் என்பதையும், அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெரிசியரையும் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யோர்தான் 2ஆக பிளந்தது. அல்லேலூயா. கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார். இப்பொழுது கானான் தேசத்தை நெருங்கி விட்டார்கள். அவர்களுக்கு எதிராக யோர்தான் பிரவாகித்து வந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்வது? இதை எப்படி கடப்பது? இதை கடந்தால் தான் எங்கே போய் சேர முடியும்? கானான் தேசம் சென்று அடைய முடியும். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தபடினாலே யோசுவா சொன்னான், நீங்கள் உடன்படிக்கையை பெட்டியை சுமந்து கொண்டு நீங்கள் யோர்தானிலே கால் வையுங்கள் என்றார். அப்பொழுது வேதம் சொல்லி இருக்கிறது, யோர்தான் ஆசாரிய கால்கள் யோர்தானில் பட்ட உடனே யோர்தான் 2ஆக பிளந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசுவாவோடு கர்த்தர் இருக்கிறபடினாலே அந்த யோர்தான் 2ஆக பிளந்தது. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் தெரியுமா? யோர்தான் பிரவாகித்து வரும்போது அது கடலை போல இருக்குமா, அவ்வளவு அகலம், அவ்வளவு தண்ணீர் வந்த யோர்தானிலே. அப்பேற்பட்ட அந்த யோர்தான் 2ஆக பிளந்தது. காரணம் என்ன? கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார். கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார். கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தபடினாலே யோர்தான் 2ஆக பிளந்தது. நமக்கு எதிராக ஓடிக்கொண்டிருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் உடைந்து சுக்குநூறாக மாறும். அதற்கு பின்பு நாங்கள் பார்க்கிறோம், அங்கே எரிகோ மதில், அந்த எரிகோ மதில் இடிந்து விழுந்தது. காரணம் என்ன? கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார். அல்லேலூயா. யோசுவாவோடு கூட இருந்தபடியினாலே யோசுவா எல்லாவற்றையும் ஜெயித்து இஸ்ரவேல் ஜனங்களை கானானை சென்றடைய வரையிலும், கானானுக்கு சென்ற பிறகு அந்த கானான் தேசத்தை 12 கோத்திரத்துக்கும் பங்கிடும்படியாக தேவன் கிருபை செய்தார். அல்லேலூயா.
தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அந்த யோசுவாவின் மூலமாக நிறைவேறிட்டு காரணம் என்ன? கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே யோசபாத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கைகளின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். அவனுக்கு என்ன இருந்தது? ஐஸ்வர்யம் மிகுதியா இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் யோசபாத்தோடு கூட இருந்தார். அவன் தேவனுடைய வழிகளை தேடினான். தன்னுடைய தகப்பனுடைய வழிகளை தேடாமல் தேவனுடைய வழிகளை தேடினபடினாலே கர்த்தர் யோசபாத்தோடு கூட இருந்தார். அவன் ஐஸ்வர்யவானாய் காணப்பட்டான் என்று அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியா இருந்தது. எந்த வசனம் அது? அடுத்த வசனம். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாயிருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐஸ்வர்யமும் கனமும் வேணுமா? கர்த்தர் நம்ம கூட இருக்கணும். அல்லேலூயா. யூதா கோத்திரத்தை எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யம் கனமும் மிகுதியா இருந்தது. காரணம் என்ன? அந்த 3ஆம் வசனம் சொல்லி இருக்கிறபடி கர்த்தர் யோசபாத்தோடு கூட இருந்தார். ரொம்ப சிம்பிளான மேட்டர். ரொம்ப அப்படி இப்படி எல்லாம் காம்ப்ளிகேஷன் எல்லாம் இல்ல. ஒன்றே ஒன்று, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும். இயேசு நம்ம கூட இருக்கணும். அவ்வளவுதான். அவர் மட்டும் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். நம் வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். கர்த்தர் நம்மை ஜெயிக்க பண்ணுவார். கர்த்தர் நம்மை கீர்த்தி அடைய செய்வார். கர்த்தர் நம்மை மேன்மை அடைய செய்வார். நாம் செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நம்முடைய கரங்களில் மிகுந்த பொறுப்புகள் கொடுக்கப்படும். நம்ம செய்கிற எல்லா காரியங்களிலும் காரிய சமர்த்தர்களாக இருக்க முடியும். அதற்கு ஒன்றே ஒன்று தேவை, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். ஆண்டவர் ஒருவர் நம்ம கூட இருக்கணும். அதனால ஒவ்வொரு நாள் ஆண்டவரே நீங்க கூடவே இருங்க, என் கூடவே இருங்க ஆண்டவரே. நீங்க என்ன விட்டு போயிடாதீங்க ஆண்டவரே, என்னை கைவிட்டு விடாதீங்க, நான் உம்மை விட்டு தூரமாய் போய்விடக்கூடாது ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே நீர் என்னோடு கூட இரும் அப்படின்னு நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. பலங்கொண்டு திடமனதாயிரு. அல்லேலூயா. ஆண்டவரே, அருமையான இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோட இருந்து மிகவும் பெரியவனாக்கினார். தாவீதின் குமாரனாகிய சாலமோன், அவன் தாவீது ராஜாவுடைய மகன்தான். அவன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான். அவன் தன் தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார். அல்லேலூயா. அவனுடைய ஞானத்தினாலே அல்ல, கர்த்தர் அவனோடு இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார். நமக்கு எல்லாருக்கும் பெரியவனாக ஆசையா இல்லையா? இல்லையோ? உங்களுக்கு எல்லாம் இல்லையோ? ஆசை எல்லாருக்கும் இருக்கு, வெளியே சொல்ல மாட்டோம். எல்லாருக்கும் நம்ம வாழ்க்கையில நம்ம பெரியவங்களா, உயர்ந்தவங்களா, மேன்மையானவர்களாய் காணப்படணுங்கிற எண்ணம் எல்லாருக்கும் உண்டு. எல்லாருக்கும் இருக்கவும் வேணும். நான் இப்படியே இருந்து இப்படியே செத்து போறேன் அப்படியா நினைக்கிறது இல்லை. என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு நல்ல நிலைமை அடையணும், இன்னும் மேன்மை அடையணும், இன்னும் உயர்ந்த வேலைக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும், நல்ல வீட்டை கட்டணும், காரை வாங்கணும், நல்ல வசதியா இருக்கணும். இந்த ஆசை எல்லாருக்குமே இருக்கணும். யாரு அப்படி இல்லாத மனுஷனா இருக்க முடியாது. மனுஷர்களுக்கு எல்லாம் இந்த ஆசை உண்டு, இருக்கும் வேண்டும். அப்படி ஆவதற்கு ஒரே ஒரு வழி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவனோட இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார். சாலமோன் பெரிய ஞானி, அப்படித்தானே? சாலமோன் ரொம்ப ஞானத்தை கேட்டான். கர்த்தர் அளவில்லாமல் அவனுக்கு கொடுத்தார். ஆனா அந்த ஞானத்தினால அவன் பெரியவனாகல, கர்த்தர் அவனோடு இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார். கர்த்தர் அவனோடு இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்துல யாரு நம்ம கூட இல்லாட்டி பரவாயில்லைங்க, ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ஒருவர் நம்ம கூட இருந்தா போதும், நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக நம்ம பெரியவனாயிரலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காரணங்களுக்காக எல்லாம் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கணும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கணும். அல்லேலூயா. ஒரு தீங்கு நடைபெறாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பார்.
அப்போஸ்தலர் நடபடிகளிலே ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் அல்லவா? அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அங்கே அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. அல்லேலூயா. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாங்க, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, பவுலை பார்த்து சொல்றாரு. பவுலுக்கு பலவிதமான பிரச்சனைகள், கொலை, மிரட்டல்கள் எல்லாம் வருது. அப்ப ஆண்டவர் அவங்கிட்ட சொல்றாரு, இயேசு அவனிடத்துல சொல்றாரு, நான் உன்னுடனே இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. ஒருவனும் நம்ம மேல கை போடாம இருக்கணும்னா அதுக்கு ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும். அல்லேலூயா. ஒருவனும், நான் உன்னோட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் என்ன செய்யறதில்லை, கை போடுவதில்லை. அல்லேலூயா. இதுக்கெல்லாம் என்ன தேவை? ஒன்றே ஒன்று, ஒன்றே ஒன்று. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மார்த்தாளை பார்த்து சொன்னார், மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. அந்த ஒன்று என்ன? ஆண்டவர். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். காரணம், அவள் ஆண்டவருடைய பாதத்தண்டையிலே உட்கார்ந்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாள். மரியாளோ பற்பல வேலைகளை செய்வதிலே மிகவும் வேலை பழுவிலே காணப்பட்டார். அப்பொழுதுதான் இயேசு மார்த்தாளை பற்றி சொன்னார், மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. அல்லேலூயா. தேவையானது ஒன்றே. அது என்ன? நான் வேணுமா உன்னுடைய வாழ்க்கையில? நான் உன்னுடைய வாழ்க்கையில வேணும், நான் இருக்கணும், வேற ஒன்று இல்லாட்டி பரவாயில்ல, நான் இருந்தா போதும். நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்காதே. மரியாள் எதை குறித்து கவலைப்படல, ஆனா அக்கா அதிகமா வேலை செய்யறாங்கிறத பற்றி கவலைப்படல, வேறு எதை குறித்து கவலைப்படல. ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவர் சொல்லுகிறதை கவனமாய் கேட்டுக்கொண்டிருந்தாள். அதைத்தான் ஆண்டவர் பாராட்டினார். அல்லேலூயா. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அந்த நல்ல பங்கு என்னங்க? ஆண்டவர் ஏதாவது கொடுத்தாரா? நல்ல பங்குன்னு ஏதாவது கிஃப்ட் கொடுத்தாரா? ஒண்ணுமே கொடுக்கல. நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அவள், she has chosen, அவள் தெரிந்து கொண்டாள். எது? எனக்கு ஆண்டவருடைய பாதம் ஒன்று போதும். நீ சாப்பாடு கொடுத்தாலும் சரி, நீ சாப்பாடு கொடுக்காட்டாலும் சரி, நீ சாப்பாடு செஞ்சாலும் சரி, செய்யாட்டாலும் சரி, எனக்கு தேவை ஆண்டவர். ஆண்டவருடைய பாதத்திலே உட்கார்ந்து இருக்கிறேன், எனக்கு அது ஒன்று போதும் என்று சொல்லி மரியாள் தீர்மானம் பண்ணினாள். ஆகவேதான் சொன்னாள், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அது என்னது நல்ல பங்கு? இயேசு. இயேசு தாங்க நல்ல பங்கு. அல்லேலூயா. இயேசுவை ஒரு தராசின் ஒரு பகுதியில வைத்துவிட்டு இன்னொரு பகுதியிலே உலக பொருட்களை எல்லாம் வைத்துவிட்டு எது வேண்டும் என்று கேட்டா சொல்லணும், எனக்கு இயேசு போதும், எனக்கு இயேசு போதும். அல்லேலூயா. இந்த உலகத்தின் எல்லா மேன்மைகளை பார்க்கிலும் இயேசு என்னோடு கூட இருந்தா போதும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்னா நாம தாங்க ஜெயித்தவர்களா இருப்போம், நாம தாங்க மேன்மை அடைந்தவர்களா இருப்போம். உலகத்துல ஒருவேளை நமக்கு அப்படிப்பட்ட ஒரு கேள்வி வருகிறதன் வைப்போம், உனக்கு இந்த சொத்துக்கள் சுதந்திரங்கள் வேண்டுமா, இந்த இயேசு வேண்டுமா? அப்படி ஏராளமான ஜனங்களை உலகத்தார் வெறுத்திருக்கிறார்கள், குடும்பங்கள் வெறுத்திருக்கிறது. அப்போது அவள் இயேசுவை தெரிந்து கொண்டார்கள். இயேசுவை தெரிந்து கொண்ட ஒருவரையும் ஆண்டவர் கைவிடவே இல்லை. அல்லேலூயா. ஆகவே இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், இயேசு என்னோடு கூட இருக்கணும். அல்லேலூயா. இயேசு என்னோடு கூட இருக்கணும். வேற யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எனக்கு கவலையே இல்லை. இயேசு ஒருவர் போதும், அவர் மட்டும் என்னோடு கூட இருந்தா போதும் அப்படின்னு தீர்மானம் பண்ணினோடு கூட இயேசு இருந்தார். இயேசு யாரோடு கூட எல்லாம் இருந்தார்களோ அவளுடைய வாழ்க்கையெல்லாம் வெற்றியாகிவிட்டது. அவளுடைய வாழ்க்கையில் எல்லாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார்கள். அவள் எல்லாம் மேன்மை அடைந்தார்கள். அவளுடைய கீர்த்தி பரம்பிற்று. அவள் செய்கிற காரியங்கள் வாய்க்கப்பட்டது. அவளுடைய கையிலே மிகப்பெரிய பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டன. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கணும், அதை மற்ற ஜனங்கள் காணணும். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறத மற்ற ஜனங்கள் எப்படி காண்பாங்க? அதான் நம்ம இங்க பார்த்தோம். நம்ம செய்கிற காரியங்களை புத்தியாய் செய்யும் போது, இவனுக்கு இந்த புத்தி வந்தது என்ன, இது ஆண்டவர் கொடுத்த புத்தி என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. நம்ம செய்கிற காரியங்கள் வாய்க்கப்படும் போது ஜனங்கள் சொல்வார்கள், இது இவனால் அல்ல, இவனோடு இருக்கிற இயேசுவினாலே இது நடந்தது என்று சொல்வார்கள். அல்லேலூயா. நம்ம புத்திசாலியாக காரிய சமர்த்தனாக இருக்க முடியும் எப்போது
ஆமா, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது, அல்லேலூயா, அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன். காரணம், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அழகில்லன்னு நினைக்கிறவங்க எல்லாம் என் கூட ஆண்டவரே வந்துரும், அப்ப அழகா இருவன் மாறிடுங்க. அல்லேலூயா, அழகா மாறிடுவீங்க. இயேசு உங்களோடு கூட இருந்தா நீங்க அழகா மாறிடுவீங்க. நீங்க சௌந்தரியம் உள்ளவனாய் மாறிடுவீங்க. நீங்க காரிய சமர்த்தனாய் மாறிவிடுவீங்க. நீங்கள் பராக்கிரமம் செய்கிற பராக்கிரமசாலியாய் மாறிவிடுவீர்கள். எப்போதென்றால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும்போது. அல்லேலூயா. ஒரு பாடல் சொல்லுங்க, நீர் என்னோடு இருக்கும்போது, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி. இயேசு நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை, மலைகளை தாண்டிடுவே, கடந்திடுவே, சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே, சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுவே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்கு நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்கு அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் மரணமே பாதாளமே ஜெயமே. மரணமே கூரெங்கே, பாதாளமே சாவனுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு சாவனுக்கு ஆதாயமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது இயேசு நீர் என்னோடு இருக்கும்போது
யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இவ்விதமாய் சொல்லி இருக்கிறது, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். அல்லேலூயா. நம் தேவனாய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் போது நாம் திடமனதாய் இருக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் சொன்னார் பாருங்க, ஒரு பெரிய கப்பல் யாத்திரையிலே ஒரு பெரிய விபத்து நேரிட்டது, பெரிய கொடுங்காற்று வீசி கப்பல் எல்லாம் உடைந்து போனது. அப்பொழுது எல்லாரும் தப்பித்துக் கொள்ளும்படியாக கரையை சேர்ந்தார்கள். அப்போ பவுல் ஒரு காரியத்தை சொன்னா பாருங்க, கர்த்தர் எனக்கு சொன்னபடியே நடக்கும், ஒருவனுக்கும் ஒரு தீங்கும் நேரிடாது. அல்லேலூயா. ஒருவனுக்கு ஒரு தீங்கும் நடக்காது. ஆமா, அல்லேலூயா. தன்னோடு கூட இருக்கிற கர்த்தரை அவன் அறிந்து கொண்டபடினாலே சொன்னான், ஒரு தீங்கு நடக்காது. நீங்க பயப்படாதீங்க, நீங்க சாப்பிடுங்க, நீங்க தைரியமாயிருங்க, ஒருவனுக்கும் ஒரு தீங்காது நடக்காதுன்னு சொன்னார். அதே போல ஒரு தீங்கும் இல்லாம அத்தனை பேரும் காப்பாற்றப்பட்டாங்க. காரணம் என்ன? கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று அறிந்து கொண்டார். அல்லேலூயா. அதான வாஸ்தவம். அப்போஸ்தலர் 18:10 வாஸ்தவம் அல்லவா? ஒருவனும் உண்மையிலே கை போடுவதில்லை, காரணம் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதை போலதான் அவன் சொன்னான், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட பேசி இருக்கிறார், கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறார், ஒருவனுக்கு ஒரு தீங்கு நேரிடாது. ஒருவனை கொல்றாதீங்க, எல்லாரையும் கொன்னுடலான்னு அந்த கப்பல் அதிபதி அப்படி நினைச்சான். எல்லாரையும் கொண்டு அந்த தீவில விட சொல்லி இருக்கிறாங்க. மிகப்பெரிய குற்றவாளிகளை தான் அந்த தீவில கொண்டு விடணும், அது இவங்க தப்பிச்சிருவாங்க, அதனால இவங்களை எல்லாரையும் கொன்னுடலான்னு அவன் தீர்மானம் பண்ணான். அப்ப அவன் சொன்னான், இல்ல இல்ல, ஒண்ணு செய்யாதீங்க, ஒருவருக்கு ஒண்ணு நேரிடாது, கர்த்தர் என்கிட்ட சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. திடமனதாயிருங்க, ஒண்ணு நடக்காது. அதுதான் இங்க வாசிக்கிறோம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தீங்கு நடைபெறாது. யோசுவா மோசேக்கு பின்னால இவ்வளவு ஜனங்களை நடத்தி செல்ல வேண்டும், மிகப்பெரிய காரியத்தை செய்ய வேண்டும். அந்த மோசேக்கு இருந்த தகுதிகள் எல்லாம் தனக்கு இல்லை என்று அவன் நினைத்த போதுதான் அந்த யோசுவா 1:9 ஆண்டவரனோடு கூட சொன்னார், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், நீ திகையாதே, நீ கலங்காதே, நீ திடமனதாயிரு, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட இருந்தாதாங்க நீங்க திடமனதா இருக்க முடியும். ஒரு கிறிஸ்தவன், ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி தைரியமா இருக்கிறான்னா, வேறு எந்த பணபலத்தை வைத்தல்ல, ஜனங்களை கொண்டல்ல, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்னோடு கூட இருக்கிற கிறிஸ்து, என்னை ரட்சித்த கிறிஸ்து, என்னை அபிஷேகித்த கிறிஸ்து, என்னை நடத்துகிற கிறிஸ்து, என்னோடு கூட இருக்கிற கர்த்தர். அல்லேலூயா. அது ஒண்ணு போதுங்க. எப்பொழுது ஒன்றை மட்டும் உறுதி செய்து கொள்ளுங்க, என் கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னோடு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. என்னோடு என் ஆண்டவர் இருக்கிறார், என்னோடு இயேசு இருக்கிறார், அது ஒன்று போதும். அல்லேலூயா. காலையில எழும்பி வேலைக்கு புறப்படும் போது, ஆண்டவரே கூட வாங்க, ஆண்டவரே என்னை தனியா விடாதீங்க. வேலை செய்யும் போது சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு வேலை செய்வதற்கான பலன் இல்லை, நீங்க பலன் கொடுங்க, நீங்க என்னோடு கூட இருங்கன்னு சொல்லுங்க. பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பிரச்சனைகளை போராட்டங்களை என்னால மேற்கொள்ள முடியாது, நீங்க என்னோடு கூட இருங்க, அப்பதான் நான் திடமனதா இருக்க முடியும், அப்பதான் நான் கலங்காம இருக்க முடியும், நீங்க என்னோடு இருங்கப்பா. அல்லேலூயா. 1000 பேருக்கு மேலானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. 1000 பேர் இருந்தா கூட அந்த தைரியம் வராது, ஆனால் இயேசு ஒருவர் இருந்தா தைரியம் வரும். அல்லேலூயா. திடமனதா இருக்க முடியும், கலங்காம இருக்க முடியும், திகைக்காம இருக்க முடியும், எப்போது இயேசு என்ற ஒருவர் நம்மோடு கூட இருக்கும்போது. அல்லேலூயா, அல்லேலூயா. அத ஃபாதர் ஒரு பாட்டு பாடினாரு, இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதையா, நன்றி என்று சொல்லுதையா. அல்லேலூயா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதையா. ஆமா, இயேசு என்னோடு கூட இருந்தா இத்தனை காரியங்களும் வாய்க்கும் அல்லவா. இன்றைக்கு நம்ம பார்த்தோம், அவன் செய்த காரியங்கள் எல்லாம்
காரிய சித்தியானது, அவன் காரியங்கள் எல்லாம் நடந்தது, அவன் காரியங்கள் எல்லாம் வாய்த்தது, அவன் விருத்தி அடைந்தான், அவன் செய்கள் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். இன்னும் சொல்ல, அவன் வில்வித்தையிலே வல்லவனானான், தீங்கு செய்ய அவனுக்கு இடம் கொடுக்கல. சொன்னார், அவனுடைய கீர்த்தி தேசமெங்கும் பரவிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசபாத்தோடு கூட கர்த்தர், அவர் கனமும் ஐஸ்வர்யம் பெற்றவனாயிருந்தார். இதுக்கெல்லாம் காரணம் வேற எதுவும் இல்லை, இயேசு கூட இருக்கிறது. இயேசு கூட இருக்கிறது ஒண்ணுதாங்க. வேற இவரெல்லாம் பலவீனமான மனிதர்கள் தான், பலவீனமான மனிதர்கள், நம்மை போன்ற சாதாரணமான மனிதர்கள். இவர்கள் எல்லாம் இவ்வளவு பெரிய காரியங்களை அச்சீவ் பண்ணது, இதெல்லாம் அவர்களுக்கு நடந்ததற்கு காரணம் என்னவென்றால் கர்த்தர் அவரோடு இருந்தார். கர்த்தர் அவரோடு இருந்ததுனால்தான் இத்தனை காரியங்கள் நடந்தது. அப்படியானா இன்றைக்கு இந்த சத்தியத்தை மனதில் பதித்துக் கொண்டோம், என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். இருக்கணும். இல்லாவிட்டா சொல்லுங்க, ஆண்டவரே என்னை விட்டு போயிடாதீங்க, என்னை விட்டு போயிடாதீங்க, என்னை கைவிட்டுறாதீங்க, நீ என் கூடவே இருங்க. இரவிலே எந்த இடத்துல போனாலும் பயம் இல்லாம போகலாம், கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா. ஹல்லேலூயா. எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலைமை நம்ம கடந்து செல்ல முடியும், இயேசு நம்மோடு கூட இருந்தா. ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. என்னை அவர் நடத்துவார், என்னை போஷிப்பார், என்னை உடுத்துவிப்பார், என்னை மேன்மைப்படுத்துவார், என்னை தைரியப்படுத்துவார், என்னை கைவிட மாட்டார், என்னை மேன்மைப்படுத்துவார். அந்த வார்த்தைகளே உங்களுடைய உள்ளத்தில் இருக்கட்டும். ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் உங்களிலே இருக்கிறவர் பெரியவர். அவர் ஒருவர் போதுங்க, அவர் ஒருவர் போதும். இன்னைக்கு அதை உறுதி செய்து கொள்ள போறோம். எல்லாரும் முழங்கார் படியிடுவோம். முழங்கார் படியிட்டவர்களாக, ஆண்டவரே இத்தனை நாளும் என்னுடைய முயற்சினாலே நான் பல காரியங்களை சாதிச்சிடலாம், செஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சேன். அதுல பல முறை தோல்வி அடைந்திருக்கிறேன். அநேக காரியங்கள் வாய்க்காமலே போயிருக்கிறது. ஆனா இன்றைக்கு இந்த சத்திய வேத வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையில முன்னேற, என்னுடைய வாழ்க்கையில மேன்மை அடைய, என்னுடைய பேர் கீர்த்தி அடைய, நான் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்க நீர் ஒருவர் என்னோடு கூட இருந்தா போதும். ஒருவர், இயேசு என்கிற ஒருவர், இயேசு என்கிற ஒருவர் உங்க கூட இருந்தா போதும். வேற யாரும் கூட வேண்டாம், வேற மிகுந்த அறிவு வேண்டாம், மிகுந்த பலன் வேண்டாம், பணம் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். இயேசு என்கிற ஒருவர் உங்க கூட இருந்தா போதும். என்னோடீரும் என்னோடீரும் இன்ப இயேசுவே என்னோடேரும், என்னில் வல்லமை பலனோ ஒன்றுமே இல்லை, இன்ப இயேசுவே என்னோடேரும். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். என்னோடீரும் என்னோடீரும் இன்ப இயேசுவே என்னோடேரும், என்னில் வல்லமை பலனோ ஒன்றுமே இல்லை, இன்ப இயேசுவே என்னோடேரும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா. என்னோடீரும் என்னோடீரும் இன்ப இயேசுவே என்னோடேரும், என்னில் வல்லமை பலனோ ஒன்றுமே இல்லை, இன்ப இயேசுவே என்னோடேரும். உலகத்தை ஜெயிக்க என்கிட்ட வல்லமை இல்லை, பலன் இல்லை. என்னை எதிர்த்து போராடுகிற சத்துருவை மேற்கொள்ள எனக்கு பலனே இல்லை. இந்த சூழ்நிலையை மேற்கொள்ள என்னால முடியல. இந்த பாவத்தை மேற்கொள்ள என்னால முடியல. இந்த மனிதர்களை மேற்கொள்ள என்னால முடியல. இந்த காரியத்தை என்னால ஜெயமா செய்ய முடியல. அதற்கு தேவையான ஞானம் எனக்கு போதல.
ஆண்டவரே, நீங்க ஒருவர் தான் எனக்கு தேவைன்னு இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சது. நீங்க ஒருவர் என்னோடு கூட இருந்தா போதும். ஆண்டவரே, நீர் என்னோடு இரும். என்னில் வல்லமை பலனோ ஒன்றுமே இல்லை. இயேசுவே, நீர் என்னோடு இரும். இப்படி சொன்னீங்கன்னா இந்த மனிதர்கள் இன்றைக்கு நாம பார்த்த யோசேப்பு, தாவீது, இஸ்மவேல், யாக்கோபு, யோசுவா, யோசபாத், சாலமோன், பவுல், இவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அச்சீவ் பண்ணது போல, அவருடைய வாழ்க்கையில அவர்கள் அடைந்தது போல, அவள் பெற்றுக்கொண்டது போல, அவள் வெற்றி அடைந்தது போல சகலவற்றை நீங்கள் மேற்கொள்ள முடியும். அதற்கு தேவை இயேசு என்னோடு இருக்கணும். இயேசுவே என்னோடு இரும். சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே என்னோடு இரும். இயேசுவே என்னோடு இரும் ஆண்டவரே. இயேசுவே என்னோடு இருங்கப்பா. இயேசு நீர் என்னோடு இருங்கப்பா. நீங்க என்னோடு இருங்க. நீங்க என்னோடு இருங்க பா. இயேசு நீர் என்னோடு இருங்கப்பா. என் உள்ளத்துல இருங்க, என் வாழ்க்கையில இருங்க. இது மட்டும் போதும்பா. நான் உலகமெல்லாம் வேணும்னு நினைச்சேன், பணம் எல்லாம் வேணும்னு நினைச்சேன், எனக்கு திறமை வேணும், எனக்கு பலன் வேணும்னு நினைச்சேன். இல்ல, நீங்க ஒருவர் என்னோடு இருந்தா போதும். பலவீனன் எல்லாம் பலசாலியாவா, புத்தி இல்லாதவெல்லாம் புத்தி உள்ளவர்களாய் மாறுவாங்க. வாழ்க்கையிலே நொய்ந்து போயிருக்கிற வாழ்க்கையில கர்த்தர் கீர்த்தியை வரப்பண்ணுவார். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். அதற்கு இயேசு ஒருவர் போதும். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில உடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவள் ஒவ்வொருவரோடும் கூட கர்த்தர் இருந்து இந்த ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்தது போல பட்சபாதம் இல்லாத தேவன் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அதே காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நீர் யோசேப்போடு கூட இருந்தது போல, நீர் தாவீதோடு கூட இருந்தது போல, நீர் யாக்கோபோடு கூட இருந்தது போல, நீர் யோசபாத்தோடு கூட இருந்தது போல, நீர் பவுலோடு கூட இருந்தது போல இந்த ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இரும். இவருடைய வாழ்க்கையில இவர்கள் எல்லா நன்மைகளையும் பெறட்டும், எல்லா ஆசீர்வாதங்களையும் பெறட்டும், எல்லாவற்றிலும் ஜெயமடையட்டும், எல்லாவற்றிலும் வெற்றி அடையட்டும், எல்லாவற்றிலும் கீர்த்தி அடையட்டும், எல்லாவற்றிலும் மேன்மை அடையட்டும். அதற்காக நீர் அவளோடு இருக்கும்படியாக இந்த காலை வேளையிலே எந்த பிள்ளைகள் எல்லாம் என்னோடு கூட இரும் என்று கேட்டார்களோ அவளுடைய வாழ்க்கையிலே இருந்து அவளுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும். அவளை ஆசீர்வதியும் உம்முடைய நாமத்தை மையப்படுத்தும். சகல துதி கனமையும் நீரை எடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.